இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, படத்தோட ஹீரோவான பிரதீப் நல்ல பையனா இருந்தா எந்த பொண்ணும் மதிக்க மாட்டா. ஸோ நம்ம ஒரு பேட் பாயா இருந்தா மட்டும் தான் எல்லா பொண்ணுங்களும் நம்ம பின்னாடி வருவாங்கன்னு சொல்லிட்டு காலேஜ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ரகடு பாயா சுத்திக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பிரின்சிபல கொஞ்சம் கூட மதிக்காம 48 அரியர் வச்சுட்டு காலேஜ விட்டும் வெளிய வந்துர்றாரு. ஸோ வெளிய வந்து எங்கேயுமே வேலை கிடைக்காதனால ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல போய் தங்கிக்கிட்டு, அப்பா, அம்மா கிட்ட வேலைக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு, ஃப்ரெண்ட்ஸு கிட்டயே காசு வாங்கி பெத்தவங்க கிட்ட சம்பளம்னு குடுக்குறாரு. இந்த மாதிரி இவரு அவரையும் ஏமாத்திட்டு, பெத்தவங்களையும் ஏமாத்திட்டு இருக்கும்போது, ஒரு நாள் இவரோட லவ்வரான அனுபமா வந்து, "இங்க பாருடா! நீ இப்படியே இருந்துகிட்டு இருக்க. காலேஜ்ல தான் நீ ஃபெயிலியரா இருக்கன்னு கேட்டா, லைஃப்லயும் நீ ஃபெயிலியரா தான் இருக்க. எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. அந்த மாப்பிள்ளை கிட்டத்தட்ட 1,20,000 சம்பளம் வாங்குறான். ஸோ இதுக்கு மேல நான் உன் கூட இருக்க முடியாதுன்னு" சொல்லிட்டு, இவருக்கும் டாட்டா காட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ பிரதீப் என்ன பண்றாருன்னா, "இருடி என்னையவா கழட்டி விட்டு போறேன்னு" சொல்லிட்டு, அவன விட நான் ரூ. 1 சம்பளம் அதிகமா வாங்குறேன்னு சொல்லிட்டு, இவர் ஒரு தவறான முடிவெடுக்க, இதுக்கப்புறம் இந்த கதையில நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன? அவர் அந்த தவறான முடிவுனால என்னென்ன